நேர்களே, இந்த நிலையில் சென்னையில் அண்ணா சாலையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கக்கூடிய 4 வழித்தட உயர்மட்ட சாலை கட்டுமானத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் துவங்கி வைத்திருக்கக்கூடிய காட்சிகளை தான் நம்ம திரையில் பார்க்கின்றோம். இது பற்றிய மேலும் விவரங்களோடு செய்தியாளர் பாஸ்கர் இணைகிறார். பாஸ்கர், ஓட்டு. தமிழகத்தின் சென்னையில் மிக முக்கியமான சாலை அண்ணா சாலை. இதில் திருவல்லிக்கேணி சந்திப்பு முதல் கிண்டி வரையிலான பகுதியில பல்வேறு முக்கிய பகுதியிலிருந்து வரக்கூடிய சாலைகள் இணைகின்றன. இதனால அந்த சாலை எப்போதும் வாகன நெருக்கடி மிகுந்த காணப்படும். அந்த சாலையை கடப்பது என்பது எளிதான காரியம் இல்லை. மறுபதிக்கு செல்வதற்கு நீண்ட நேரம் தேவைப்படும். இதனால் வாகன ஓட்டிகள் மிகவும் இந்த பிரச்சனை வகையில தான் அண்ணா சாலையில மேம்பாலம் அமைப்பது தொடர்பாக 2022 ஆண்டு சென்னை அண்ணா சந்திப்பு, சென்டாப் சாலை சந்திப்பு, சந்திப்பு, சிஐடி சாலை சந்திப்பு கடந்து சைதா பேருந்து நிலையம் வரை 485 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உயர்மட்ட சாலை அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இதனால் தடையற்ற சீரான போக்குவரத்து உறுதி செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. சட்டப்பேரவையில் அமைச்சர் அறிவிப்பு செயல்பாட்டுக்கு கொண்டு வரும் விதமாக நெடுஞ்சாலைத்துறை சார்பாக அந்த தலைமை பொறியாளர் சைதா வரை 3.2 கிலோமீட்டர் 621 ரூபாய் நிர்வாக ஒப்புதல் அனுப்பப்பட்டது. அதன் அடிப்படையில் பணிகள் தற்போது தமிழக முதலமைச்சரால் தொடங்கிக்கப்பட்டிருக்கிறது. ஏவாவேலு, மா சுப்பிரமணியன் உடன் இருக்க இந்த கட்டுமான பணிகளை உயர்மட்ட பாலத்துக்கான கட்டுமான பணிகளை தமிழக முதலமைச்சர் அடிக்கல் நாட்டி தற்போது தொடங்கி வைத்திருக்கிறார். நன்றி பாஸ்கர், தேங்க்யூ வெரி மச். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.